எடப்பாடி பழனிசாமியோட வயிறு எரியக்கூடிய ஸ்மெல் வந்து தமிழ்நாடு முழுவதுமே வீசுது. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஐசியூவுக்கு போகாம இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரியுமே பிரேமலதா விஜயகாந்த் கடுமையா சாடி இருக்காங்க. இப்போ அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பா போகுது. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் திருப்பி திருப்பி கழுவி ஊத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டைம்ல ஒன்னா இருந்த கூட்டாளிகளே இப்ப பிரிஞ்சு வேற வேற திசையில போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து இவங்களை அவங்க குறை சொல்றதும் அவங்களை இவங்க குறை சொல்றதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் விதிமுறைகளை பார்த்த வரைக்கும் தனி மனித தாக்குதல் அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. எல்லாருமே பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களோட கொள்கைகளை பேசுறாங்களோ இல்லட்டா நிலைப்பாட பேசுறாங்களோ இல்லையோ, ஒவ்வொருத்தரை மாத்தி ஒவ்வொருத்தர் இவங்க பண்றது சரியில்லை அவங்க பண்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் திட்டி தீர்த்துட்டு தான் வராங்க. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி பத்தி நிறைய குற்றச்சாட்டுகளை பிரேமலதா விஜயகாந்த் வந்து முன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒரு டைம்ல இவங்க ரெண்டு பேருமே கூட்டாளிகளா தான் இருந்தாங்க. இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட முதன்முறையாக தான் இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக. இப்போ கேப்டன் இருந்த வரைக்குமே அவர் வந்து திமுக கூட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்ற நிலைப்பாடுல தான் அவர் உறுதியா இருந்தாரு. ஒரு டைம் வந்து கலைஞர் கருணாநிதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேமுதிக சீக்கிரமா வந்து இந்த கூட்டணியில இணையும், பழம் நழுவி பால்ல விழும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தேமுதிக திமுகவோட கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்லி இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த இப்போ ரீசெண்டா தான் வந்து இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு திமுகவில் வந்து இணைச்சுக்கிட்டாரு தேமுதிகவை. சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில 2024 அதிமுக கூட தேமுதிக கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சாங்க. அப்போ அந்த கூட்டணி அமைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா இந்த தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒப்பந்தமும் போட்டிருந்தாங்க. ஆனா 2025 நான் அதை தந்துருவேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம எடப்பாடி ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஒப்பந்தத்தை மீறி எதுவுமே கொடுக்கல. சோ இதனால அதிருப்தியில இருந்துட்டு வந்தாங்க தேமுதிக. சோ இந்த ரீசெண்ட் டேஸ்ல வந்து இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரே போல இருக்காது. யாரு வேணாலும் எப்ப வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்பாங்க. ஏன்னா அந்த தேர்தல்ல அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு தேர்தல் வருதுன்னா அந்த தேர்தலை நம்ம ஜெயிக்கணும். அப்போ யாரு கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம், நம்ம ஜெயிச்சா மட்டும் போதும் அப்படின்ற நிலைப்பாடுக்கு தான் எல்லாருமே வராங்க. ஸோ அந்த மாதிரி தான் தேமுதிகவும் வந்துட்டு இப்போ திமுக கூட கூட்டணி அமைச்சுட்டாங்க. இப்போ திமுக கூட தேமுதிக கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா தன்னோட கூட்டணியில இருந்து விலகி போயிட்டாங்களே அப்படின்ற விரக்தியில எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை குறை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு டைம் என்ன சொன்னார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி, 0.5% வாக்குகள் கூட தேமுதிகவுக்கு கிடைக்காது, ஆனா அவங்களுக்கு வந்து 10 தொகுதிகளை திமுக கொடுத்திருக்கு. ஆனா நிறைய பெரிய கட்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு 6 to 8 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. ஒரு சில கட்சிகளுக்கு தொகுதியே கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் தேமுதிகவை குறைச்சி பேசினாங்க. இது வந்து தேமுதிக பொதுச் செயலாளர் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய பிரேமலதா விஜயகாந்த், அவங்களுக்கு வந்து ரொம்பவே காண்டாயிடுச்சு. எப்படி நம்மளோட கட்சியை வந்து இப்படி குறை சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அவங்களுக்குமே பதிலுக்கு விளாசி எடுத்தாங்க. எப்படி எங்களை வந்து ஒரு 0.5% கூட வாக்குகள் இல்லாத கட்சின்னு சொல்லுவீங்க? சொல்ல போனா அங்கீகரிக்கப்பட்ட 3வது கட்சி எங்களுடைய தேமுதிக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு டைம் எங்க கூட கூட்டணியில் இருக்கும்போது ஒப்பந்தம் போட்டீங்க, ஆனா அந்த ஒப்பந்தமே போடல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாத்தி பேசுறீங்க. நீங்க வந்து ஒரு புழுகு மூட்டை, உங்களால சொன்னதை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பிரேமலதா விஜயகாந்த் வந்து தாக்கி பேசினாங்க. ஸோ இது மட்டுமே இல்லாம நிறைய குற்றச்சாட்டுகளை எடப்பாடி மேல வந்து வச்சிருந்தாங்க. ஏன்னா இப்ப வந்து நாங்க திமுக கூட கூட்டணி வச்சதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே வயிறு எரியுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி வந்து ஐசியூக்கு கூட போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கடந்த ஒரு 2024 தேமுதிக வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. ஸோ இதனால வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது இவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க, அப்போ திமுக கூட வரமாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, கடந்த தேர்தலை வந்து அவங்க கூட சந்திச்சுட்டாங்க, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தேமுதிக வந்து ஒரு சமீப காலமா தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணி அமைப்பாங்க, ஏன்னா வேற வழி கிடையாது, தேமுதிகவுக்கு அங்க அதிமுகவுல அங்கீகாரம் கிடைக்கல, இதனால தேமுதிக திமுகவுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கணிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு.
ஸோ கேட்ட உடனே அவங்களுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தாங்க, அவங்களுக்குமே ஒரு எம்பி சீட், இந்த மாதிரிலாம் போயிட்டு இப்போ வந்து நல்லபடியா அவங்களோட கூட்டணி வந்து சுமூகமா மாறிடுச்சு. இதனால எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு வந்து கொஞ்சம் வயித்தெரிச்சல். இதனால வந்து ஒவ்வொருத்தரை மாத்தி ஒருத்தர் தாக்கி தாக்கி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம கலைஞர் கருணாநிதியை பத்தியுமே அவதூறுகள் பரப்பக்கூடிய வகையிலுமே சரி, இப்ப முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பத்தியுமே தப்பா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து பேசினாங்க. இதுக்குமே வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினா இருக்கட்டும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு தக்க பதிலடியா கொடுத்து விளாசி எடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமியை. ஏன்னா இப்போ தேர்தல் களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சுட்டு பிரச்சாரத்துக்கு வந்து எல்லாருமே போறாங்க. என்னன்னா தங்களோட கூட்டணி வேட்பாளர்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க, அவங்களோட கட்சி வேட்பாளர்கள் ஆதரிச்சும் பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே எல்லா கட்சியினருமே தேர்தல் பிரச்சாரத்துல மும்முரமா போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்றதா இருக்கட்டும், அவங்க ஆட்சியில் இது சரியா பண்ணல, இவங்க ஆட்சியில் இது சரியா பண்ணல, நாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நல்லதா வந்துச்சு, நாங்க இருந்திருந்தோம்னா இன்னும் நல்லா பண்ணியிருப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் மாத்தி நிறைய குறை சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மற்ற தேர்தல் களத்தை விட இந்த களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுல காரணங்கள் என்னன்னா விஜயோட வருகைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா விஜயோட வருகை அப்படின்றது மறுக்க முடியாததா இருக்குது. என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், விஜய்க்கு கூட்டம் கூடுது. இப்போ மற்ற கட்சியினர்லாம் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வச்சாலும், விஜய்க்கு வர கூட்டம் அப்படிங்கிறது தானா வந்த கூட்டம்னு கூட சொல்லலாம். அது வாக்குகளா மாறுமான்னு கேட்டா ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வரும், ஆனா எல்லாமே வாக்குகளா மாறுமா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறியாதான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. ஸோ இந்த டைம்ல தான் எடப்பாடி பழனிசாமி அண்ட் பிரேமலதா விஜயகாந்த் இவங்க 2 பேருமே ஒரு வார் நடத்தியிருக்காங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சீனிப்போ அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒரு குறை சொல்லிக்கிட்டும் 2 பேருமே ஒரே கூட்டணியில தான் இருந்தாங்க. ஸோ அந்த கூட்டணி பிரிஞ்சு விரக்தியில எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. என் கட்சியை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல பிரேமலதா விஜயகாந்த் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இவங்க மட்டுமே இல்லை, ஸோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், இவங்க 2 பேருமே மாத்தி சண்டை போடுறதா இருக்கட்டும், இப்படிதான் அரசியல் களம் போயிட்டு இருக்கு. ஸோ தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கூட ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒரு நபரை குறை சொல்லி தான் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. ஆரம்பத்துல எல்லா வீடியோவும் சொல்ற மாதிரி தான் மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஸோ ரிசல்ட் என்ன வரப்போகுது, யார் அதிக வாக்குகள் வாங்க போறா, இதுல யார் ஆட்சி அமைக்க போறா, யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம், யாரால யாருக்கு பாதிப்பு, யாரால யாருக்கு லாபம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வந்துடும். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. ஸோ ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து வாக்கு எல்லாருமே வந்து ஓட்டு போட போகணும். அன்னைக்கு வாக்கு வந்து எல்லாருமே தவறாம போய் செலுத்திட்டு உங்களுக்கு யாரை பிடிக்கும், யார் வந்தா நல்லா இருக்குமோ அவங்களுக்கு நேர்மையான முறையில வாக்கு செலுத்திடுவாங்க. ஸோ யார் வந்தா நல்லா இருக்கும், யார் வந்தா தமிழ்நாடு இன்னும் மேல கொஞ்சம் உயரும் நினைக்கிறீங்க, அது யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.